Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli. ஒசூரில் விடிய விடிய கொட்டிய கனமழையால் தென்பெண்ணை ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. தகவல்களோடு செய்தியாளர் ஜெகநாத் இணைந்திருக்கிறார். ஜெகநாத், தென்பெண்ணை ஆற்றில் நீர்வரத்து இதற்கு முன்பு எவ்வளவா இருந்தது? இப்போ தொடர் கனமழை காரணமாக நீர்வரத்து எவ்வளவா அதிகரிச்சிருக்கு? எந்த மாவட்ட கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு? கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் மற்றும் அவரின் சுற்றுவட்டார பகுதிகள் நேற்று இரவு முழுவதும் விடிய விடிய கனமழை கொட்டி சென்றது. அதே போல கர்நாடக மாநிலத்திலும் தென்பெண்ணை ஆற்றின் நீர்பிடிப்பு பகுதிகளில் விடிய விடிய கனமழை கொட்டி சேர்த்ததன் காரணமாக தென்பெண்ணை ஆற்றில் நீர்வரத்து தற்போது அதிகரித்துள்ளது. கடந்த சில நாட்களாக ஒசூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக அவ்வப்போது மழை பெய்து வருகிறது. ஏற்கனவே கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பரவலாக கனமழை செய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் தான் ஒசூர் மாநகரம், சூளகிரி, தேரிகை, மத்திகிரி, ஜூதிவாடி மற்றும் கர்நாடக மாநில தென்பெண்ணை ஆற்று நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர் கனமழை பெய்து வந்ததன் காரணமாக இன்று காலை அதிகாலை வரை விடிய விடிய கனமழை பெய்தது. இதன் காரணமாக மாவட்டத்தில் அதிகபட்சமாக கெலவரப்பள்ளி அணை பகுதியில் மற்றும் 90 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மேலும் கர்நாடகாவில் பெய்த மழையின் காரணமாக அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து காணப்படுகிறது. அந்த வகையில் இன்று காலை நிலவரப்படி அணைக்கு முழு கொள்ளளவு 44.28 அடி நீர் இருப்பு. அதில் தற்போது நீர் இருக்கக்கூடியது 41.98 அடி நீர் இருக்கிறது. நீர்வரத்தானது நேற்றைய அளவை விட நேற்று 574 கன அடியிலிருந்து இன்று 904 கன அடியாக நீர்வரத்து அதிகரித்துள்ளது. அணையிலிருந்து 794 கன அடி தண்ணீர் ஆற்றில் சென்று வரப்பட்டுள்ளது. இதன் காரணமாக சில ஆற்றில் தண்ணீர் செல்வதால் கெலவரப்பள்ளி, மோரணப்பள்ளி, தாரண்டப்பள்ளி, உதிர்பள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் தென்பெண்ணை ஆற்றில் தண்ணீர் கரை புரண்டு வருகிறது. இருபுறமும் தண்ணீர் அதிக அளவில் செல்வதால் கால்நடைகள் மற்றும் பொதுமக்கள் யாரும் ஆற்றை கடக்க வேண்டாம் என வருவாய்த்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது மட்டுமின்றி மழைக்காலங்களில் தொடர்ச்சியாக தென்பெண்ணை ஆற்றில் நீர்பிடிப்பு பகுதியில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேற்றக்கூடிய ரசாயன கழிவுகள் ஆற்றில் கலந்து கெலவரப்பள்ளி அணைக்கு வருகிறது. அணையிலிருந்து திறக்கக்கூடிய திறக்கப்பட்டுள்ள ஆற்றில் தற்போது ரசாயன நுரைகள் வெள்ள நிறத்தில் கட்டிகள் போலவும் ஆற்றில் மிதந்து செல்கிறது. இது மட்டுமின்றி அந்த காற்றுக்காக அந்த பகுதி முழுவதும் மற்றும் அந்த பனிக்கட்டிகள் போல நுரை பார்த்து செல்கிறது. இதனால் அந்த வழியாக செல்லக்கூடிய வாகன ஓட்டிகளும் அவதி அடைந்திருக்காங்க. தொடர்ந்து 3வது நாளாக இந்த நுரை சென்று கொண்டிருக்கிறது. கடந்த 2 நாட்களாக குறைவாக இருந்த நிலையில் இன்று தண்ணீர் திறப்பு அதிகரித்ததன் காரணமாக நுரையும் தற்போது அதிகரித்து செல்கிறது. இதனால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளார். இது தொடர் கதையாக உள்ளது. ஆனந்த், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜெகநாத். Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli.